உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க மருமக எப்படிமா அவர் இடத்துல உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? என் புருஷன் உட்கார முடியலனா அவர் மகளை கட்டின என் மருமக அங்க உட்கார்றதுதான் சரி. ஏன்னா என் புருஷனுக்கு ஆண் வாரிசு இல்ல. அவரோட மருமகன் தான் அவருக்கு மக மாதிரி. என்ன இருந்தாலும் அது பொண்ணு வழி உறவுதானமா? நீங்க சொல்ற அந்த பேரை மட்டும் யாரு? சேதுபதி மகளோட மகன் தானே. அத மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்க? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் மருமகன் தான் உட்காரணும். அது எப்படி ஓ மருமக உட்கார முடியும்? ஏன் பேரன் தான் உட்காரணும். அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, ஏன் புருஷன் தான் குடும்பத்தோட ஆண் வாரிசு. அவர் இல்லைனா என் குடும்பத்தை சேர்ந்த வேற ஒருத்தர் தான் இந்த பூஜையை செய்யணும். அதனாலதான் ஏன் மருமக இந்த பூஜையை செய்யணும்னு சொல்றேன். இத பாரு, என் பேரனுக்கு தான் இந்த பூஜை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதத்தான் இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, விரும்புறாங்க. இல்ல, நீங்க 1000 சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும். என் குடும்பம் சார்பா ரேவதி புருஷன் தான் இதை செய்யணும். ஐயோ, என்ன நடக்குது இங்க? 2 பேரும் ஒருத்தனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. ஏப்பா சகல, நீதான் யாக பூஜை பண்ணணும்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அபூர்வம்பா. உன் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப விசேஷமா இருக்குப்பா. இல்லனா இப்படி அமைய வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன முடிவா சொல்ற? ஓ மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, அவரே உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணட்டும். என் பேத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணதுனால அவரும் எனக்கு பேர மாதிரி தானே. பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். எப்படியோ இந்த யாக பூஜை நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். நான் குறுக்க நிக்க மாட்டேன். பண்ண சொல்லு. என்ன பரமேஸ்வரம்மா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க? ஐயாவோட பேரை எங்க? லூசு மாதிரி இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியோட மருமக எங்க? இது எதுவும் சரியில்லையே. யோ, இங்க ஏற்கனவே ஊர்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. புதுசா ஒரு பிரச்சனை வேண்டான்னு அம்மா இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு வழியா பாட்டி பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே? யோ, மாப்பிள்ள சாமுண்டீஸ்வரி மருமகனா போய் பூஜையில உட்கார்ந்தா அப்ப நான் யாருன்னு ஊர் மக்களுக்கு சந்தேகம் வராதா? உண்மை தெரிஞ்சா இவங்க என்ன பின்னி பெடல் எடுத்துட மாட்டாங்க. அடித்தாங்கிற உடம்பாயா இது? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்த உன் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் தாங்கிதான் ஆகணும். ஏங்க, வேற வழியே இல்ல. கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருங்களேன். என்ன இந்த அம்மா மருமகன் சொல்லிட்டு ஐயாவுடைய பேரனை கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க? ஐயோ, எல்லா கணக்கும் ஒண்ணுதாயா. பாட்டிக்கு பேரனா அந்த அம்மாக்கு மருமகன் தானே. அதனாலதான் கார்த்தி தம்பிய மருமகன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எதுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியல. எது எப்படியோ ஐயாவோட பேரன் உட்கார்றாப்புல, அதுவே போதும். நீங்க சொல்றது சரிதான். என்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஐயாவோட பேரனை கூட்டிட்டு வராங்க. அப்ப இவன் தான் அந்த அம்மாவோட மருமகனா? ஆமா, இவருதான் மருமகன். யோ, இவன் எப்படியா மருமகனாக முடியும்? இவன் தான் பாட்டியோடைய பேரனாச்சே. அது பாட்டியோட பேரன் ராஜராஜ மாமாக்கு என்ன வேணும்? மருமகன் வேணும். கரெக்ட். அவருக்கு மருமகனா அப்ப சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மருமகன் தானே? ஆமா. அப்ப அத்தை கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? யோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதான் எனக்கு வேணும். கண்டினியூ. இவன் மாப்பிள்ளையா மருமகனான்னு ஒண்ணுமே புரியலையே.
ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அக்கா டிரைவரை போய் பூஜையில உட்கார வைக்கணும்னு சொல்றா? அதுக்கு இந்த ஊர் ஜனங்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம ஒத்துக்கறாங்க. ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இவர் பூஜை செய்ய உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? உட்காருங்க. ஓம் ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி. குலதெய்வத்தை வேண்டிட்டு மாலை எடுத்து போட்டுக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரதர் வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் கௌரீபுத்ராய நமः, ஓம் கணேஸ்வராய நமः, ஓம் ஸ்கந்தாத்மஜாய நமः, ஓம் அவ்யயாய நமः, ஓம் பூதாய நமः, ஓம் கார்த்தி தம்பி தான் பூட்டை உடைச்சு கோயிலை திறந்தாரு. இப்ப அவரே பூஜை பண்ண போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்யயாய நமः, ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः, ஓம் சர்வதனயாய நமः, ஓம் சர்வரீபிரியாய நமः, ஓம் சர்வாத்மகாய நமः, ஓம் திருஷ்டிகர்த்திரே நமः, ஓம் தேவாய நமः, ஓம் அநேகாசிதாய நமः, ஓம் சிவாய நமः, ஓம் சுத்தாய நமः, புத்திப்பிரியாய நமः, ஓம் சாந்தாய நமः, ஓம் பிரம்மச்சாரிணே நமः, ஓம் வாங்க மாமா உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. ராசராசா, அம்மா என்னையா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதீங்க. சரியா? என்னங்க எப்படி வந்தீங்க? உங்களை விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாமே. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன். அம்மா நீங்க வந்து உட்காருங்க. நீங்க இருங்க மாப்பிள்ள. நீங்க ஒன்னும் எந்திரிக்க வேண்டாம். நீங்க உட்காருங்க. நீங்களும் பூஜையை பண்ணுங்க. ஐயா நீ அங்கேயே உட்காரியா? ஐயா இரியா. ஓ அம்மா, ஒரு மனை கொண்டு வந்து வைங்கம்மா. இந்தாங்கம்மா. ஆ உக்காரியா. ஐயா நீ வரலையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த. கடவுளோட தீர்ப்பு, அதை யாரால மாத்த முடியும்? அதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. மாலை போடியா, போட்டு. அப்பா முருகா. ஐயா நீங்க ரெண்டு பேரும் அக்னியை பத்த வைங்க. அப்பா முருகா. ஏத்தியா. ஓம் கணானாம் ஸ்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கபீனாம் வபவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதியாய ஷண்மன்னோதி விக்ஷேத சாதனம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.